ஐவே பிரெக்னன்சினாலே பயமா இருக்கா? எல்லாருமே படுத்துட்டே இருக்காங்க மேடம். அவங்க வந்து எந்திரிச்சு நடக்கவே கூடாதா? 9 மாசம் இது மாதிரி பெட்லயே இருக்கணுமா? ஹாஸ்பிட்டல்லே இருக்கணுமா? அதனாலே வந்து பயந்து நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் போகாம இருக்கவங்கள பாக்குறோம். ஏன்னா வீட்டுல இருக்கவங்க கூட எல்லாருமே பயந்துறாங்க. அதுக்கு என்ன காரணம்? கோல்டன் டேஸ்ல வந்து நமக்கு சயின்ஸ் அந்த அளவுக்கு தெரியாதப்போ நம்ம ஆர்டிபிஷியலா ஒரு எம்பிரியோ கிரியேட் பண்ணி, ஆர்டிபிஷியல்னா உடனே நம்ம வெளியிலன்னு கிடையாது, உங்களோட எக்கையும் ஹஸ்பண்டோட ஸ்பெர்மையும் மிக்ஸ் பண்ணி எம்பிரியோ ஃபார்ம் பண்ணி அது வெளியில ஒரு டிவைஸ்ல கிரியேட் ஆகும்போது உள்ள கொண்டு போய் நம்ம உள்ள வைக்கிறோம் இல்லைங்களா, எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர். அதுக்கப்புறம் என்னன்னா நமக்கு உள்ள நடக்கிற யூட்ரஸ்க்கும் கருமுட்டைக்கும் நடுவுல நடக்கிற அந்த ரெஸ்பான்ஸ் அண்ட் ரியாக்டிவ்னஸ் நமக்கு தெரியாது. எந்த அளவுக்கு பாண்டிங் நடக்குது, எப்ப நடக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் இன்னும் வரைக்கும் அந்த ரிசர்ச் வந்து போயிட்டே தான் இருக்கு. இது போல நிறைய டைலமாஸ் இருக்கும்போது நம்ம உள்ள வச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியாததுனால நிறைய முறை வந்து நம்ம நிறைய மெடிசன் கொடுக்க வேண்டியதா இருந்தது, படுக்க வச்சுட்டு இருந்தோம். ஏன்னா நமக்கு அப்போ வந்து சான்சஸ் ஆஃப் எக்டோபிக் கூட 5% இருக்கு நிறைய ரிசர்ச்ல சொன்னாங்க. ஈவன் ஃபர்ஸ்ட் ஐவி பிரெக்னன்சி எக்டோபிக்ல தான் முடிஞ்சுதான் சொன்னாங்க. அதனால நமக்கு எம்பிரியோ மூவ் ஆயிருமோ, எம்பிரியோ எங்காவது போய் டியூப்ல மாட்டிக்குமோ, எம்பிரியோ வெளியே வந்துருமோ, இந்த டவுட்ஸ்னால வந்து நிறைய பேரும் வந்து படுத்துட்டே இருக்க சொல்லுவோம். நிறைய முறை இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருந்தோம். ஏன்னா நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல அப்ப மெஷர் பண்ண தெரியல. நிறைய நாள் வந்து எம்பிரியோஸ் வந்து கொடுக்க ஒவ்வொரு மெடிசனை ஆட் பண்ணிட்டே வந்தோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆயிட்டு இருந்தது. பிரெக்னன்சி சக்சஸ் வந்து ஒன்லி 30% வந்து பெரிய விஷயமா இருந்தது. அதே மாதிரி ஏர்லி பிரெக்னன்சில நிறைய ப்ளீடிங் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ இனிஷியலா என்னோட பிராக்டிஸ்ல இருக்கும்போது நிறைய இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் பார்க்கும்போது நம்ம அடிஷனலா மெடிசன்ஸை டிவைஸ் பண்ணி அப்புறமா நம்ம ரீசன்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் வந்து இன்ஃபர்டிலிட்டில இது மட்டும் காரணம் இல்லாம வேற இம்யூனாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், எண்டோக்ரைன் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஸோ யூட்ரைன் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம்னு சொல்லி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும் போதுதான் நமக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் தான் யூட்ரஸ்ல எல்லாம் செப்டம் இருக்கா, யூட்ரஸ்ல ஏதாவது தெரியாம பாலிப்ஸ் இருந்ததா, யூட்ரஸோட எண்டோமெட்ரியம் கரெக்டா இல்லாம பிளட் ஃப்ளோ நல்லா இல்லாம இருந்ததா பார்க்க ஆரம்பிச்சோம். அது பார்க்க ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன தெரிஞ்சது, நிறைய பேருக்கு செப்டம் இருந்தது, அன்டயக்னோஸ் பாலிப்ஸ் இருந்தது, பிளட் ஃப்ளோ வந்து காம்ப்ரமைஸ்டா இருந்தது. இந்த ரீசன்னால கூட மிஸ்கேரேஜஸ் ஆயிருந்திருக்கலாம், இந்த ரீசனால கூட பிரெக்னன்சி அடுத்து வந்து ப்ரீடம்ல போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரெக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூ இயர்ஸ்ல வந்து மொபிலைஸ் பண்ணிட்டு இருந்தோம். பேஷன்ஸ் எல்லாம் நடக்கலாம், பண்ணலாம், அதெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் குறையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பா காம்ப்ளிகேஷன்ஸ் முன்ன விட குறைஞ்சிட்டே வந்தது. அதுக்கப்புறமா சில காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லேட் ஆக ப்ரீடம் லீக்கிங், நிறைய பேருக்கு பனிக்கூட உடஞ்சிறத பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பேருக்கு வந்து முன்னாடியே குறை மாசத்துல டெலிவரி வந்துடும், ரொம்ப ப்ரீமேச்சூரா டெலிவரிஸ் நடந்துட்டு இருந்தது. அது பயந்துட்டு சீக்கிரம் 34-35 வீக்ஸ்ல நம்மளே டெலிவரியும் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் என்ன நடந்தது, ரீசன் என்னன்னா நிறைய பேருக்கு வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் காமனா இருந்தது. படுத்துட்டே இருக்கிறதுனால வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமா இருந்தது. டயபெட்டிஸ் நிறைய பேருக்கு தெரியாம இருந்தது. நம்ம சும்மா ரேண்டம் சுகர் பார்த்துட்டு அவங்களுக்கு அடிக்கடி இப்ப நம்ம பார்க்காம இருந்தோம். அந்த மாதிரி ரீசன்ஸ்னாலே ஒபேசிட்டி பிளஸ் ஹைஜீன் இஷ்யூஸ், எம்பிரியோ வச்சுட்டாங்கன்னு குளிக்காம போய் வாஷ் பண்ணாம இருந்த நிறைய இஷ்யூஸ்னால இன்ஃபெக்ஷன்ஸ் வெஜினால இருந்துட்டு இருந்தது. அப்பெல்லாம் போய் அதுக்கு எம்பிரியோ வச்சதுக்கு அப்புறம் போய் எந்த ஒரு டச்மே பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருந்தோம். இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனால ப்ரீடம் ரிஸ்க்கும் அந்த மாதிரி லீக்கிங் அப்படின்னு சொல்லுவோம், வாட்டர் பிரேக் ஆகுறது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருந்து. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம அடிஷனலா இப்பெல்லாம் வந்து வெஜினல்ல வந்து ஸ்மேர் எடுத்து பார்த்துறோம், இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்த்துறோம், சுகரை ரொம்ப ஸ்ட்ரிக்டா கண்ட்ரோல் பண்ணிட்டு வரோம், ஆம்புலேட் பண்றோம். இதெல்லாம் ஒரு பக்கம். அடுத்து பாத்தீங்கன்னா படுத்துட்டே இருக்கும் போது அட்வான்டேஜ் இருக்குன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இருந்ததுன்னா காலில் வந்து எல்லாமே வந்து பிளட் கிளாட் ஆகிறது, அதனால வரதுனால பிளட் ஃப்ளோ போகாம இருக்குது, யூட்ரஸ் போற சின்ன சின்ன ரத்த குழாயில அந்த வெசல்ஸ்ல வந்து பிளாக் ஆகிறதுனால யூட்ரஸ் போற பிளட் ஃப்ளோ கம்மியாகிறது நிறைய ஸ்டடிஸ் கூட பார்த்திருக்கும். ஸோ கோவிட் டைம்ல நமக்கு நிறைய வந்து பாடம் கத்து கொடுத்துச்சு. பேஷண்ட்ஸ்க்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆக்டிவா வைக்கிறோமோ, எவ்வளவு தூரம் வந்து நமக்கு வந்து பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்றோமோ அவ்வளவு தூரம் பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன் இல்லாம இருக்கிறத பாக்குறோம். ஸோ அந்த மாதிரி அந்த டெவலப்மெண்ட் தான் ஸ்லோலி பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 15 days படுத்துட்டு இருந்தது, 9 months படுத்து இருந்தது குறைஞ்சு ஒரு 2-3 days இருக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு 1 day கூட வச்சுக்கலாம். அந்த 2-3 days கூட மென்டலி அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும், இன்ஜெக்ஷன்ஸ் வந்து காமனா அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கும், பிளஸ் அவங்களுக்கு வேற ஏதாவது சுகர்ஸ் எல்லாம் இருந்தா நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுக்கும் அந்த டேஸை நம்ம வச்சுக்கலாம். இன்னும் போகணும்னா டே கேராவே வந்து போறது கூட வாய்ப்பு இருக்கு. அதுவும் வந்து நமக்கு கண்டிப்பா அட்வான்ஸ்டா இப்ப நிறைய சென்டர்ஸ் இன்டர்நேஷனலி எழுந்துச்சு 1/2 hour 1 hourல போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசிஸ் நிறைய இருக்கு, அவங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது, ஹாஸ்பிட்டல் பிளேசஸ் இருக்காது. அதனால வந்து அவங்கவுங்களே வீட்டுல போய் எடுத்துக்கணும். அதனாலதான் அவங்களுக்கு இன்னும் சக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 30-40% ஹையா இருக்கு. அது வந்து நம்மளோட ஊர்ல அப்படி கிடையாது.
இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ ரத்த ஓட்டம் கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம மெடிசன் கொடுக்குறோம், ஆம்புலேட் பண்றோம், ப்ரொஜெஸ்ட்ரான் லெவலை செக் பண்றோம், ப்ரொஜெஸ்ட்ரான் நல்லா இருக்கான்னு பாத்துக்கிறோம், பிரெக்னன்சிஸை வந்து கரெக்டா யூட்ரஸ் முன்னாடி எல்லாமே ஹிஸ்டோஸ்கோபி பண்ணி கிளியர் பண்ணிடுறோம். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்மளோட ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ரேட்டே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே எவ்ரி அதர் டே, உங்களுக்கே நிறைய வீடியோஸ் பார்க்கறவங்க ரிலேட்டிவ்ஸை பார்த்திருந்தீங்கன்னா எவ்ரி அதர் டே ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகுற மாதிரி இருப்பாங்க. பெயின் ப்ளீடிங் இந்த பயத்திலேயே ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருக்கும். எங்களுக்கும் அதே மாதிரிதான் ஸ்ட்ரெஸ் லெவல் இருந்தது. இப்ப அந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப ரேரா தான் பாக்குறோம். ஸோ அதெல்லாம் வந்து காமன் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்ப எடுத்துட்டு இருந்தோம். இப்ப வர வர என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் மெயினா இந்த மாதிரி செப்டல் ரிசெக்ஷன் பண்ணோம், இல்ல டிஎன்சிஸ் பண்ணோம், ஒரு மிஸ்கேரேஜ் ஆயிட்டு வரவங்களுக்கு பிளாசண்டா ரொம்ப அடிக்ஷன் ஆகத பாக்குறோம். அதே மாதிரி சில பேருக்கு வந்து மல்டிபிள் பிரெக்னன்சினால வர சில காம்ப்ளிகேஷன் வர பாக்குறோம், டயபெட்டிஸ்னால வர காம்ப்ளிகேஷன் பாக்குறோம். மற்றபடி பெருசா ஒன்னும் காம்ப்ளிகேஷன் வந்து இருக்க மாதிரி மேனேஜபிள் காம்ப்ளிகேஷன்ஸ் தான். என்ன கரெக்டா பாத்துக்கணும், நம்ம வந்து ரெகுலரா பிபி செக் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய ரீசன்ட் ஸ்டடீஸ்ல ஃப்ரோசன் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர்ல வந்து அதிகமா பிபி வரதாவும் மல்டிபிள் பிரெக்னன்சில இருந்தா காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கதாவும் சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இது எல்லா டைம்லயும் இருந்ததுதான் சக்சஸ் அதிகமா வர ப்ரொசீஜரை நம்ம பண்றோம். அதுல காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே மேனேஜபிள் தான். ஸோ எல்லா பிரெக்னன்சிலையும் வர அதே காம்ப்ளிகேஷன்ஸ் தான் இந்த ஐவிஎஃப் பிரெக்னன்சில இப்ப வரதை பார்க்கிறோம். ஸோ ஒன்லி திங் இஸ் உங்களுக்கு டயபெட்டிஸும் ஹைப்பர்டென்ஷன் அன்கண்ட்ரோலபிளா இருந்தா நம்ம செலக்டிவா போய் கொஞ்சம் 38 வாரம் ஆனோடனே டெலிவரி பண்றோம். அப்பெல்லாம் 35 வீக்ஸ்ல டெலிவரி பண்ணிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் ஈவன் டெலிவரி டேட் வரைக்கும் கூட கொண்டு போய் டெலிவரி பண்றோம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஐவிஎஃப்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து எம்பிரியோஸ் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த என்டி ஸ்கேன், அனாமலி ஸ்கேனுங்கிறத ரொம்ப பர்டிகுலரா பண்றோம். அதே மாதிரி அவங்க மிஸ்கேரேஜ் ஏதாவது இருக்குமான்றதுக்காக இனிஷியலா நிறைய சப்போர்ட் கொடுத்து கொண்டு போறோம். ப்ரீடம் வராம பாத்துக்கிறோம். மற்றபடி மோர் லைக் நார்மல் பிரெக்னன்சி, நீங்க நார்மலா இருக்கலாம், ஆக்டிவா இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் போக போக இந்த சப்போர்ட் சிஸ்டம் நம்மளால மெஷர் பண்ண முடிய உங்களுக்கு நார்மல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணலாம். ஈவன் நார்மல் டெலிவரி கொடுத்துருக்கோம். ஐவிஎஃப் பிரெக்னன்சில நிறைய பேருக்கு நார்மல் டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ லோ ரிஸ்கா இருக்கவங்களுக்கு ஐவிஎஃப் நார்மல் டெலிவரி கூட ஆகலாம் அப்படிங்கறது தான். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா டோட்டலி அந்த ஐவிஎஃப் பிரெக்னன்சி பத்தின பயம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு வருது ஐவிஎஃப் டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி பிரெக்னன்சி ரீசன்ஸும் வந்து மோர் அண்ட் மோர் இட்ஸ் பிகம் ஏ நார்மல் தான். அன்லெஸ் மல்டிபிள் பிரெக்னன்சி இருந்தா நேச்சுரலாவும் எது காம்ப்ளிகேஷன் இருக்கோ அதே தான் இதுல இருக்கு. என்ன சப்போர்ட் கொடுக்கணுமோ அதே தான் கொடுக்குறோம். மெட்டபாலிக் டிசார்டர்ஸை கண்ட்ரோல் பண்றது மட்டும் தான் அடிஷனல் இதுவா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ.